ஜூன் முடித்து ஜூலை வரையிலே என்னென்ன கிரக பயிற்சிகள்லாம் நடக்கப் போகிறது, யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அவ்வகையில் ஒரு பெரிய விஷயம், மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு. 5லே குரு வந்து நேரத்துக்கு நேரம்லாம் பிஸியாக வரீங்களோ அப்போ நீங்கள் வந்து கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். 1 கூடியவர் 5ல் உச்சமடைகிறார். சந்திரன் மட்டும்தான் நண்பர்களே ஒரு மனிதனை ராஜாவாக்கி அழகு பார்ப்பார்னு பேர். சந்திரன் மட்டும்தான் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு வேண்டுகின்ற சகலவிதமான நன்மைகளையும் செய்து உங்களை அழகு பார்க்க. முக்கியமான விஷயமே 3 கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். எப்போ? ஜூலை 2. ஜூலை 2ஆம் தேதி நீச்சமாகிறாரா? ஆமாம், நீச்சமாகிறார். சுக்கிரனே நீச்சமா? ஆமாம். சுக்கிரன் நீச்சமானால் என்ன ஆகும்? இந்த லவ்வுங்கிற ஃபியூஸ் போயிடும். போனால் போய் தொலைது சார், பணம் வருமா வராதா? இப்போலாம் யார்த்தையாவது ராசி பலன் கேட்டால் கூட எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, சார் உடம்பு பலன் ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியம் அதெல்லாம் விடுங்க சார், உடம்பு பணம் எப்போ வரும்? எல்லாருமே கேட்குற கேள்வி தான். ஏன்னா நம்மளாம் இவ்வளோ அடிக்ட் ஆகிட்டோம் பணத்துக்குங்கிற மாதிரி. 3 கூடியவர் நீச்சமாகும் பொழுது வறுமை தீரப்போகிறது என்று ஜோதிட சாஸ்திரம். அதே மாதிரி 6ஆம் இடமாகப்பட்ட யார்? சூரியன் ஆட்சி அடைகிறார். மோசமான விஷயம். ஜூன் 18க்கு அப்புறம் எதிரிகள் அதிகமாவாங்க மீனராசிக்காரர்களுக்கு. ஜூன் 18க்கு அப்புறம் தேவையில்லாத எதிரிகள், எங்கே பார்த்தாலும் எதிரி. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூன் முடித்து ஜூலை வரையிலே என்னென்ன கிரக பயிற்சிகள்லாம் நடக்கப் போகிறது, யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அவ்வகையில் ஒரு பெரிய விஷயம், மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு. 5லே குரு வந்து விட்டார். 5லே குரு நான் தான் இனிமேல் வந்து நின்னா தர்பாரு. நான் போன வருஷத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், 5ஆம் இடத்திலே குரு பகவான் வந்தால் தொழிலில் டாப்பர் ஆகிடுவீங்க. காரணம் என்னென்னா 1 கூடியவரே அவர் தான் நண்பர்களே. ஒரு மனிதனுக்கு தருகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன சொல்லுங்கள் ஐயா? நீங்கள் எனக்கு ஒன்றும் பணம் தர வேண்டாம், எனக்கு எது சன்மானம் தர வேண்டாம், இனாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் என்ன வேலை பார்க்குறேனோ அந்த வேலை நான் பிஸியாக இருக்க வைங்க, அது போதும். இந்த வேலை நான் பிஸியானா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நானே சம்பாதிச்சுக்கிறேன், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். அதுதான் வேலையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல். அப்போது 1 கூடியவர் உச்சம் பெறும் பொழுது வியாபாரத்தில் பிஸ்னஸில் பிஸியாக வரீங்க. எப்போ நீங்கள் உட்காரத்துக்கு நேரம்லாம் பிஸியாக வரீங்களோ அப்போ நீங்கள் வந்து கரெக்டான ரூட்டில் போய்ட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். 1 கூடியவர் 5ல் உச்சமடைகிறார். சந்திரன் மட்டும்தான் நண்பர்களே ஒரு மனிதனை ராஜாவாக்கி அழகு பார்ப்பார்னு பேர். சந்திரன் மட்டும்தான் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார். 5ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு வேண்டுகின்ற சகலவிதமான நன்மைகளையும் செய்து உங்களை அழகு பார்க்கிறார். என்னது? பதவிகள் கிடைக்கிறதுலாம். ஸோ இப்போது இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சனி வேறு வக்ரமாகிறார். இதில் ராசியில் ஜென்ம சனி. ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீ இருந்தால் தான் எனக்கு ப்ராப்ளம். ஏன்னா ஏதாவது ஒரு வியாதியை, ஜென்ம சனியுடைய பெரிய கேரக்டரே என்னென்னா உடம்புல இருந்து டிப்ரெஷன் பண்ணிகிட்டே இருப்பான். ஜென்ம சனி என்ன பண்ணுவார்? டிப்ரெஷன் பண்ணுவார். என்ன டிப்ரெஷன் பண்ணுவார்னா, எனக்கு ஏதாவது உடம்புக்கு வந்துடும், இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும், அது மாதிரி பயந்துக்கிட்டே இருக்க வைப்பார். இந்த ஜென்ம சனியோட வேலையே என்னென்னா ஆயுஷை கெடுக்கிறது, ஆயுஷ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை உருவாக்குறது தான் இந்த ஜென்ம சனியோட வேலை. இப்போது முக்கியமான விஷயமே 3 கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாகிறார். எப்போது? ஜூலை 2. ஜூலை 2ஆம் தேதி நீச்சமாகிறாரா? ஆமாம், நீச்சமாகிறார். சுக்கிரனே நீச்சமா? ஆமாம். சுக்கிரன் நீச்சமானால் என்ன ஆகும்? இந்த லவ்வுங்கிற ஃபியூஸ் போயிடும். போனால் போய் தொலைது சார், பணம் வருமா வராதா? இப்போலாம் யார்த்தையாவது ராசி பலன் கேட்டால் கூட எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, சார் உடம்பு பலன் ஆரோக்கியம், அந்த ஆரோக்கியம் அதெல்லாம் விடுங்க சார், உடம்பு பணம் எப்போ வரும்? எல்லாருமே கேட்குற கேள்வி தான். ஏன்னா நம்மளாம் இவ்வளோ அடிக்ட் ஆகிட்டோம் பணத்துக்குங்கிற மாதிரி. 3 கூடியவர் நீச்சமாகும் பொழுது வறுமை தீரப்போகிறது என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. வறுமை தீரப்போகுதுன்னு என்ன அர்த்தம்? வறுமை தீரப்போகுதுன்னா நீங்கள் நல்லா வேலை பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். See, when you are showing your excellency in the job, then you are definitely going to get promotion soon. அப்போ 3 கூடிய சுக்கிர பகவான் நீச்சமாகும் பொழுது என்ன? சுக்கிரன் தருகின்ற ரோகங்கள் எல்லாம் சரியாகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னென்னா, 2 கூடிய தனாதிபதி செவ்வாய் 4ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி புதன் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் லாக் ஆகிறதுக்கான எல்லா விதமான பயமும் ஏற்படுகிறது. இப்போது மீனராசிக்காரங்களுக்குன்னே ஒரு கேரக்டர் வருவான். எப்போ வருவான்? இந்த ஜூன் எண்டில் வருவான். ஐயா வாங்க ஐயா, தெங்கனிக்கோட்டை பக்கத்தில் தேக்கு மரம் வளர்த்தலாம், வாங்க ஈரோடு பக்கம் ஈமுகோழி வளர்த்தலாம், ஏன்னா ஒரு கேரக்டர் வருவான். தயவுசெய்து போய் மாட்டிக்காதீங்க. மீனராசிக்காரர்கள்
நீங்கள் பணமே சம்பாதிக்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிற பணத்தை இழக்காமல் இருந்தாலே அதே பெரிய விஷயம். 4ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் வருகிறார். 4ஆம் இடத்தில் செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத தொடர்பை ஏற்படுத்தி பணத்தை கெடுக்கிறார். முக்கியமாக பூமி லாபங்கள். முக்கியமாக ஒரு இடம் வாங்குறீங்கன்னா தெரிஞ்சு வாங்குங்க, இல்லைனா வாங்காமல் கூட இருங்க. ஆனால் தெரியாத இடத்த போய் வாங்கிட்டு அதை விற்க முடியாமல் கஷ்டப்படாதீங்க. இந்த டபுள் டாக்குமெண்ட்டு, சீட்டிங்கு இதெல்லாம் இப்போ தான் நடக்கும். அதே மாதிரி 6ஆம் இடமாகப்பட்ட யார் சூரியன் ஆட்சி அடைகிறார். மோசமான விஷயம். ஜூன் 18க்கு அப்புறம் எதிரிகள் அதிகமாவாங்க மீனராசிக்காரர்களுக்கு. ஜூன் 18க்கு அப்புறம் தேவையில்லாத எதிரிகள், எங்கே பார்த்தாலும் எதிரி. நண்பர்களே, நான் அடிக்கடி சொல்கிறது பாயிண்டெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என்ன பாயிண்ட் சொல்லுங்கள்? என்னை யார் வேணால் எதிரின்னு நினச்சிக்க, நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் தான் எனக்கு எதிரி. என்னை யார் வேணால் எதிரி நினச்சிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் யாராவது ஒருத்தனை எதிரி நினைப்பேன், அவன் மட்டும்தான் எனக்கு எதிரி. இதில் உறுதியாக இருங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரனும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கும்போது, இந்த புதன் நல்லவனாக கிடையாது. 4 7 கூடிய பாதகாதிபதி, 6 கூடிய சூரியன் நல்லவனாக கிடையாது. மூளையில் ஹிருதயத்தில் எலும்பில் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். அப்போது ஹிருதயம் ப்ராப்ளமாக இருக்குது, ஆனால் நான் வந்து டெய்லி இதெல்லாம் பண்ணுவேன்னா ஜாக்கிரதையாக இருங்க. தயவுசெய்து கீழே போட்டுருங்க. நீங்கள் தீய பழக்கங்கள் இருந்தால் கீழே போட்டுருங்க. அதர்வைஸ் ஹார்ட் ப்ராப்ளம் வரும். முக்கியமாக சீரியஸாக ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். ஹார்ட் அட்டாக் வருவது ஹார்ட் அட்டாக் அல்ல. இதை தெரிந்த பின்னும் நீங்கள் இன்னும் இதை கண்டினியூ பண்ணுறீங்களே, அதுதான் ஹார்ட் அட்டாக். அதனால் கீழே போட்டிருக்கேன், வேண்டாம். 6ஆம் இடத்துக்குரியவன் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, சத்ருக்கள், ரகசியங்களை வெளியே பகிராதீங்க, யாரையும் நம்ப எதையும் சொல்லாதீங்க. நீங்கள் ஒருத்தரை பக்கத்தில் வச்சுக்கிறீங்கன்னா அது யாருங்கிறத யோசிச்சுட்டு பண்ணுங்கள். பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்களோடு மட்டுமே பழகுங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பாங்க. உங்களுக்கு சிம்மத்திலே இருக்கிறவங்க, சிம்ம ராசிக்காரர்கள் யாராவது வந்தால் மீனராசிக்காரர் இருந்தால் தயவுசெய்து சாமியே சரணமையப்பா, நான் உங்க கூட பேச மாட்டேன் அப்படிங்கிறது உறுதியாக இருங்க. காரணம் 6ஆம் இடத்துல இருக்கின்ற சிம்மத்தில் ஆட்சி பெறுகின்ற சூரியன் உங்களுடைய ஜென்ம எதிரி. அப்போது மூளை சம்மந்தப்பட்ட தலைமைத்துவத்தில் பிரச்சனை கொடுப்பார். அதாவது உங்கள் தகுதியை இழந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருவீங்க. நீங்கள் ஒரு லீடர், ஆனால் ஒரு லீடர் வேலையை செய்யாமல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதனுடைய தரத்தை இழந்துருவீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. டீம் லீடர்ஸாக இருக்கும், வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கும், ஒரு டைரக்டர் லெவலில் இருக்குன்னா டிசிஷன் எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக டிசிஷன் எடுங்க. கேட்லலாம் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்ன சார் பண்ணலாம், அது ஃபார்மலாக எப்படி அட்டாக் பண்ணுமோ அப்படி அட்டாக் பண்ணுங்கள். இன்ஃபார்மலாக என்ன பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. டோன்ட் டேக் எனி பர்சனல் டிசிஷன்ஸ். திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லீகல், திங்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராக்டிக்கல். அப்படி பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அதர்வைஸ் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் எ வெரி பிக் ப்ராப்ளம். என்ன இவ்வளோ பெரிய ஆளுங்கிறீங்க, இந்த சின்ன டிசிஷன் கூட எடுக்க தரலாம்பாங்க. அதனால் டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக எடுங்க. 6 கூட ஆட்சி வரும்பொழுது எதிரிகள் அதிகமாவாங்க. சோஷியல் மீடியா, ஏற்கனவே 12ஆம் இடத்துல ராகு. டோன்ட் ஷேர் எனி திங், டோன்ட் புட் கமெண்ட்ஸ் இன் எனி ஒன். யாரையாவது ஏதாவது ஷேர் பண்ணுறது போன்றெல்லாம் விட்டுருங்க. முதலமைச்சரை பற்றி ஏதேனும் 4 வார்த்தை, ஐயா வணக்கம், என் பொழப்பே இங்கே ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, தெர் இஸ் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லாவற்றுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் நமக்கு இல்லை. நம்ம பொழப்பை மட்டும் பார்ப்போம். இதை மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க. மீனராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்க டைம், நல்லா இருப்பீங்க. ஆனால் அமைதி காக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் இறங்கக்கூடாது, தேவையில்லாத பற்றி பேசவே கூடாது. அப்போது கீழே வீட்டுக்கு இந்த நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.